நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இந்த வார்த்தைகளை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன? கொலஸ்ட்ரால் நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக மட்டும் நம்ம உடலுக்கு கிடைக்கிறதில்ல. நம்ம உடல்லையே லிவர் கல்லீரலில் உற்பத்தி செய்யப்படுது. கொலஸ்ட்ரால்னா ஏதோ பிரச்சனை தர விஷயம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். ஆனால் நிறைய ஹார்மோன் உற்பத்திக்கும் விட்டமின் டி உற்பத்திக்கும் கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. அதனால தான் லிவர் கொலஸ்ட்ராலை உற்பத்தி செஞ்சு மற்ற உறுப்புகளுக்கு அனுப்பி வைக்குது. அதுக்காக கொலஸ்ட்ராலை புரோட்டீன் கூட சேர்த்து லிப்போ புரோட்டீனை உருவாக்குது. எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போ புரோட்டீன், இது ரெண்டும் தான் எல்லா உறுப்புகளுக்கும் கொலஸ்ட்ராலை கொண்டு போய் சேர்க்குது. இந்த வேலையை செய்யும் போதே எல்டிஎல் ரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் டெபாசிட் செஞ்சு பிளேக் அப்படின்ற லேயர் உருவாக காரணமாகுது. அதனால ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதிகரிக்குது. அதனால தான் எல்டிஎலை கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். ஹெச்டிஎல் என்ன பண்ணும்னா இந்த பிளேக்கில் இருக்கிற கொலஸ்ட்ராலை மறுபடியும் லிவருக்கு கொண்டு போகுது. அதனால இதை நல்ல கொலஸ்ட்ரால்னு சொல்கிறோம். இது தவிர ட்ரைக்ளிசரைட் அப்படின்ற இன்னொரு வகை கொழுப்பு நம்ம உணவில் இருக்கிற அதிகப்படியான ஃபேட்டால் உருவாகுது. இந்த ட்ரைக்ளிசரைட் அளவும் எல்டிஎல் அளவும் அதிகரிக்கும் போது தான் ஹார்ட் அட்டாக் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும்